நோட்டிஃபிகேஷன் காட்டவே மாட்டேங்குது ஒரு சிலருக்கு. என்ன என்னாச்சுன்னே எனக்கு தெரில. வைரமுத்து, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா? சிக்கன் குழம்பு சோறு. சூப்பர் சூப்பர் சூப்பர். எங்கள் வீட்லேயே அதுதான். டெய்லி வாட்ச் பண்ணுறோம். அவங்க முகத்தை பார்த்தா தெரியாதா? கண்டிப்பாக கண்டிப்பாக. தெரியும் தெரியும் அதெல்லாம். சூப்பர் சூப்பர். ஓ, யாரோட நோட்டிஃபிகேஷனும் வரமாட்டேங்குதா? நானா சேனலுக்குள்ளே போய் பார்த்தா தான். ஓகே ஓகே. என்னன்னு தெரில. நிறைய லைவில் நிறைய வருவாங்க, அவங்களுக்கு யாருக்குமே நோட்டிஃபிகேஷன் காட்ட மாட்டேங்குது. என்ன யூடியூப்பில் என்ன ப்ராப்ளம்னு தெரியலையே. சொன்னால் கூட கொஞ்ச நாளைக்கு வீடியோ போடாமையாவது இருக்கலாம், தெரிஞ்சதுன்னா கூட. கேக்குதா உமாக்கா? லைக் போட்டாச்சா? லைக் இங்கே ஒருத்தர் அதான் சொல்கிறாரு, லைக் போடலன்னு சோகமாக இருக்காதீங்கன்னு. ஆ, ஐயோ காமெடி. ஃபோனை ரீசெட் பண்ணோம். இவ்வளோ நாள் வச்சுருந்த அதெல்லாம் போச்சு. உங்கள் லைக்கு நீங்களே வச்சுக்கோங்க. யூடியூப்கார் நம்பர் இருந்து சொல்லுங்க, கொடுங்க. நான் கேட்டு வேணா சொல்கிறேன். அது தெரிஞ்சால் நாமே என்ன, நான் இந்நேரம் ஃபோன் பண்ணி கேட்டிருப்பேன். ஓகே, எல்லோரும் வண்டியில் போகும்போது கொஞ்சம் சேஃபாக போங்க. ஃபோனில் உள்ளது பூரா மெமரி கார்டில் மாற்றிட்டு ஃபோனை ரீசெட் பண்ணலாம். வேணாம், நமக்கு அந்த அந்த இதே வேணாம். நம்ம எப்பயும் போல் நார்மலாக இருந்துட்டு போயிடலாம். வந்தால் வருது, வரலைன்னா விடுங்கன்னு விட்டுற வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னா வண்டியில் போகும்போது எல்லாம் சேஃபாக போங்க. இங்கே ஈரோட்டில் தான் ஒரு ஆக்சிடெண்ட்டு. யூடியூப் பண்ணிகிட்டு இருந்த ஒரு தம்பி தான் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். கொஞ்சம் எல்லாருமே வண்டியில் போகும்போது சேஃபாக ஹெல்மெட் போட்டு போங்க. அது ஈரோட்டில் தான் ஆக்சிடெண்ட்டு. அந்த தம்பி நல்லா யூடியூப்லாம் நல்லா பண்ணுவார். நிறைய மானிட்டேஷன் எல்லாம் நிறைய பண்ணி கொடுத்துருக்காரு எல்லாத்துக்கும். ஆமாம், ஈரோட்லேயே தான். அவர் பேர் நாளைக்கு சொல்கிறேன், பேர் மறந்துட்டேன் நான்.